ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பட்ஜெட் பேக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஎஸ்எல்ஆர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா மைக் செட் ஆகலை. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் ரொம்பவே கேவலமாகவே இருந்திருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் மைக் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். ஆல்ரெடி அதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வீடியோ மட்டும்தான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பற்றி பார்க்கலாம், மிஸ்டர் பிளாக். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஓரியன்டான கண்டென்ட் இப்போ போட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர் சேனல் தான். ஸோ இப்போ தான் கொஞ்சமாக வீடியோ போட்டிருக்காங்க, 3 வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள். தென் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனோட வரும். தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் அந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ மைக் நம்ம கையில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி செட்டப்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக திரும்பி ரீபேக் பண்ணியிருக்கேன். பட் எந்த அளவு ஒரிஜினலாக இருக்குன்னு சொல்லி தெரியல. வெறும் பேக்கெட் மட்டும் தான். ஸோ ஓரமாக வைப்போம். தென் பபுள் ரேப்பு, அதாவது 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பபுள் ரேப்பை ஃபுல்லாமே நான் காலி பண்ணிட்டேன். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தேன் பபுள் ரேப்பு. ஸோ நம்ம பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றப்பயே சில அடிகள்லாம் வாங்கி தான் வந்துச்சு. ஸோ இந்த மைக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த மைக் எனக்கு வாங்கி கொடுத்தான். ஸோ அவனோட ஃபோட்டோ வரும் இப்போ. ஸோ எங்கேப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பி. ஸோ உங்களுக்குல ஸோ அவன் தான் எனக்கு அந்த மைக் நான் கேட்டுருந்தேன், அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அப்படியே காசுலோட மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவன் தான் வாங்கி கொடுத்தான். ஸோ நண்பன் ஒரு கண். ஓகே, இப்போ நம்ம பிரிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே தென் ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேபிள், ஒரு 3.5mm ஜாக் 2 பின் இருக்குது, அதாவது டிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அப்புறம் இன்னொரு கேபிள் கேமராக்கானது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூரிங்கு. ஸோ டிஆர்எஸ் கேபிள்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது இருக்குது. அப்புறம் கேமராக்கான ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ சாரி, மைக்குக்கான ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்கெட்டில் இருக்குது. மைக்கை எடுப்போம். தென் சில பேப்பர் ஒர்க்ஸு புக்கெலாம் இருக்குது, யாரையும் படிக்க மாட்டோம், மேக்ஸிமம் தூக்கி போடுவோம். ஸோ டப்பாக்குள்ளே டப்பா எம்டி தான். ஸோ டப்பாவை தூக்கி போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம இந்த சுருக்கு பையை அவுப்போம். ஸோ எல்லா ப்ராடக்ட்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கு பை மட்டும் மெயினாக ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இது நம்ம டெட் கேட்டோட, அதாவது செத்த பூனை. ஸோ அதாவது டெட் கேட்டோட அதான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி எடுத்தால் திரும்பி மைக் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் சரி, இன்சர்ட் பண்ணி எடுத்து பார்ப்போமே. ஓகே, நம்ம மைக் எடுத்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் கன் மைக். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 டைரக்ஷன் நினைக்கிறேன், அதாவது ஆம்னி டைரக்ஷன் மைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி சரியாக தெரியல. பட் நிறைய யூடியூபர்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தென் யூஸ் பண்ணி பார்ப்போம். தென் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலர் மைக் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மொபைலில் தனியாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் இல்லை, ஸ்டீலில் பில்ட் ஆகிருக்கு. நல்லா ஹெவியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவியாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது டெட் கேட், இது செத்த பூனைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது ரொம்ப பார்க்குறது நல்லா செமையாக இருக்குங்க. அப்படியே நல்லா கூசுது, நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம விளாக் எடுக்கிறப்ப எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கை நான் இதுவரை யூஸ் பண்ணதில்லை. ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் உங்கள் சேனல் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். தென் உங்கள் சேனல் டீட்டெயில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வர வீடியோஸில் ப்ரொமோட் பண்ணுறேன். தென் இந்த மைக்கோட ரிவ்யூ நான் போடல, ஏன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமாக போட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் குப்பை மாதிரி நிறைய வீடியோஸ் சேர்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வேணாம். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணிட்டு விளாகில் எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களோட முடிவை பார்த்துக்குங்க. சாரி எடுத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். அப்போ நிறைய யூடியூபர்ஸ் விளாக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ டாட்டா, பாய் பாய்.